ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அஃபிஷியல் மெம்பர் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசியில் இருக்காங்கல்ல, சார் ஒரு ட்வீட் இன்னைக்கு காலைல தான் போட்டிருக்காங்க. அதோ டைம் பாருங்கள், 5:56 AM போட்டிருக்காரு. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்குவோம், மீண்டும் தர்மமே வெல்லும், ட்ரூத் வில் ஆல்வேஸ் ட்ரம்ப். செம்மல்ல. நேற்று ரூமர்ஸ்க்கான பதிலடி போல். சார் தயவு செஞ்சு எங்களுக்கு ரிசல்ட்டுக்கான அப்டேட்டு கொடுத்துருங்க சார். நீங்கள் அதாவது எங்களுக்கு இன்னும் அக்டோபர் 31 வரைக்கும் டைம் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம். நைட்டுக்குள்ளே ரிசல்ட் வந்தால் போதும், மண்டே காலைல ரிசல்ட் வந்தால் போதும் தான் நாங்கள் நினச்சிட்ருக்குறோம். ஸோ நீங்கள் எப்போதுமே முன்னாடி ஒரு இது நியூஸ் கொடுப்பீங்கல்ல, அதே மாதிரிச்சா இல்லை அக்டோபர் 31 தான் கொடுக்க போகிறேன், இல்லை இன்னி தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சம்திங் ஏதாச்சும் ஒரு இது போட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லை இந்த ஓஎம்ஆரை பார்த்து ஒரு ரூம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்பா உலகமாக உருட்டாக இருக்குது சார். அது தயவு செஞ்சு அதுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் கொடுங்க, எங்களுக்கு புரியுது. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொன்னது அஃபிஷியலாக சொல்கிறது தான் நாங்கள் நம்புவோம், ஓகேங்களா? எங்களுக்கு அதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. நாங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுங்கள். நீங்கள் நவம்பர் மாதம் தள்ளி வச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, டிசம்பர் வச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டேட் கன்ஃபார்ம் நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுக்கான டைம் எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. நாங்கள் அதுதான் சொல்கிறோம், டைம் எடுத்து இந்த டேட் கன்ஃபார்ம் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒரு மந்த் நெக்ஸ்ட் மந்த் வரப்போ நாங்கள் பசங்களை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருந்தாங்க. அது இந்த தடவை அக்டோபர்னு சொன்னப்போ அவங்களுக்கு நம்பவே இல்லை நிறைய பேர். ஆனாலும் ஒரு 70% ஸ்டூடெண்ட்ஸ் நம்புகிறாங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி பாசிட்டிவிட்டி. ஸோ நாங்கள் உங்களுக்கு நம்புகிறோம். எங்களுக்கு தான் ரிசல்ட்டு, ஓகேங்களா? நீங்கள் எங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்காக பண்ணுங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த என்ன ரூமர்ஸ் எது வந்தாலும் சரி தான், நாங்கள் ஒரு செகண்ட் நாங்கள் நம்பிடுவோம். ஏன்னா அது பெரிய சேனல், அவங்க அப்படி சொல்லும்போது டப்புனு நம்ம ஊரில் இப்படி ஆகிடுக்குமோ, அப்புறம் கொஞ்சம் மூளையை போட்டு கசக்கி யோசிக்கும் போது ஐயோ வாய்ப்பு இல்லையே ராஜா, அது எவ்வளோ பெரிய ஆஃபீஸு, எவ்வளோ கேமராஸ் இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது, அது என்ன கூரை வீடா, அது தண்ணியை உள்ளே ஊற்றி இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப தான் தெரியும். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரிப்ளை. Bye, take care, all the best. Bye family.